காலை வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலம்தானே? இன்று நாம் விளையாட்டு உலகம் என்ற பாடத்தில் விளையாடு வலிமை பெறு என்ற பகுதியையும் அதனைத் தொடர்ந்து பக்கம் 14 உள்ள சொல் வங்கியில் சேமித்தவை என்ற பகுதியையும் இணைத்து இந்த காணொளியில் கற்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் கற்றவற்றை நினைவுகூர்ந்து பார்ப்போமா? வாருங்கள். முதலில் நாம் பிடித்த பொம்மைகளுக்கு அழகாக பெயர் எழுதி மகிழ்ந்தோம். பின்பு எழுத்துக்களை இணைத்து சொல்லை எழுத கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து உணவகத்தில் உள்ள உணவு பெயர்களை படிக்க கற்றுக்கொண்டோம். இறுதியாக அகர வரிசையில் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது பொம்மையின் பெயரை ஒருமுறை படித்த பின்பு இன்றைய புதிய பகுதிக்குள் நுழையலாமா? வாருங்கள். முதலில் பொம்மையின் பெயர்களை படிப்போம். ஆமை, பூனை, ஆந்தை, மைனா, நத்தை, தவளை, குதிரை, முதலை, யானை. இப்பொழுது எல்லா பொம்மைகளின் பெயர்களையும் படித்துவிட்டோம். குழந்தைகளே, நாம் இன்று விளையாடு வலிமை பெறு என்ற புதிய பகுதிக்கு செல்லவிருக்கின்றோம். வாங்க விளையாடலாம். குழந்தைகளே, இந்த படத்தினை நன்கு உற்று நோக்குங்கள். என்னென்ன விளையாட்டுக்கள் விளையாடுகிறார்கள் பாருங்கள். பல்லாங்குழி, பரமபதம், கயிறு தாண்டுதல், கோலிக்குண்டு, பம்பரம், தட்டாங்கல், கண்ணாமூச்சி. இது போன்ற விளையாட்டுக்கள் எல்லாம் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள். நாமும் இத்தகைய விளையாட்டுக்களை விளையாடி நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுக்களை அழியாமல் பாதுகாப்போமா? குழந்தைகளே, நாம் நன்றாக விளையாடுவதன் மூலம் நம் உடலுக்கு புது பொலிவு கிடைக்கிறது. இரத்தமானது உடல் முழுவதும் சீராக பாய்கிறது. உடலிலுள்ள கழிவுகள் அனைத்தும் வியர்வை மூலம் வெளியேற்றப்படுகிறது. இதனால் உடல் வலிமை பெறுவதோடு உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கிறது. குழந்தைகளே, நீங்களும் இத்தகைய விளையாட்டுக்களை விளையாடி வலிமையான உடலை பெறுவீர்களாக. குழந்தைகளே, நாம் இப்பொழுது என் சொல் வங்கியில் சேமித்தவை என்ற புதிய பயிற்சிக்கு செல்கிறோம். வாங்க குழந்தைகளே, நாம் சொல் வங்கியில் உள்ள சொற்களை தெளிவாகவும் சரியான ஒலிப்புடனும் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறோம். குழந்தைகளே, தயார்தானே? மைனா, தோசை, கிளி, யானை, நாய், வெடி, ஆறு, பூனை, வடை, ஏர், மேளம், குதிரை, காகம், பந்து, நத்தை, சீப்பு, விசிறி, சேவல், முதலை, முயல். குழந்தைகளே, நன்றாக எழுத்துக்களை கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? நன்றாக கவனியுங்கள். அதனோடு சேர்த்து உச்சரிப்பையும் நன்றாக கவனியுங்கள். குரங்கு, வானூர்தி, கண்ணாடி, பேருந்து, நெய் தோசை, கரும்பு, தேங்காய், வான்கோழி, வெல்லம், ஐப்பசி, மயில் தோகை, மீன் தொட்டி, பூங்கொத்து, பணியாரம், பழச்சாறு, எலுமிச்சை, மிதிவண்டி, மசால் தோசை, உண்டியல்,
நாள் காட்டி. குழந்தைகளே, நன்றாக புரிகிறதா எழுத்துக்களின் ஒலிப்பு? இடியாப்பம், கட்டெறும்பு, மெழுகுவத்தி, பூரிக்கிழங்கு, சோளப்பிட்டு, பனிக்கூழ், ஈச்சமரம், ஒலிபெருக்கி, ஊமத்தம்பூ, பல்லாங்குழி. குழந்தைகளே, நாம் சொல் வங்கியில் உள்ள சொற்களை நன்றாக வாசிக்க கற்றுக்கொண்டோம். நீங்களும் உங்கள் புத்தகத்தில் பக்கம் எண் 14 எடுத்து சொல் வங்கியில் உள்ள சொற்களை உங்கள் பெற்றோரிடம் படித்து காட்டி பாராட்டை பெறுங்கள். நன்றி.